ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவிந்த் vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொல்லி ஹில்ஸ் போயிருந்தேன் 2 நாள் முன்னாடி. வந்துட்டு நேற்றே வீடியோ போட்டிருக்க வேண்டியது. பட் என்னென்னா வந்துட்டு என்னால் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக எனக்கு கோல்டு இருந்தது. அங்கே போயிட்டு ஃபால்ஸில் குளிச்சது ப்ளஸ் தண்ணி எதுவுமே ஒத்துக்கல. வந்துட்டு நேற்று என்னால் எழுந்திருக்கவே முடியல. ஸோ இன்றைக்கி காலையில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். ஸோ இது vlog பண்ணுற ஐடியாவே கிடையாது, சும்மாவே வீடியோ எடுத்திருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்திருந்தது எல்லா வீடியோவுமே. சரி, ஓகே, இதை ஒரு vlog-ஆக போடுவோம். மேபி அடுத்த டைம் வந்து போகும்போது நம்மளுக்கே ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தா. ப்ளஸ் பார்க்குற உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்ட்டு நான் பார்த்ததை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் கொல்லி ஹில்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்கெண்டை தவிர்த்துக்கிட்டு வீக் டேஸில் போக பாருங்கள். ஒரு நாள்லேயே கொல்லி ஹில்ஸ் போயிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு நிறைய லீவ் போடணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. எதுக்காக சொல்கிறேன்னா, வீக்கெண்டில் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் வீக்கெண்டில் தண்ணி இல்லை அப்படின்னா ரூம் ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணி இருந்தால் தான் ரூம் ப்ரைஸஸ் கம்மியாக இருக்குது. ஸோ வீக் டேஸில் ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டிங்கனாலே போயிட்டு வந்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக் எண்டில் தான் போனோம். ப்ளஸ் வந்து August 15th வேறு. அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் வந்தது. பட் நார்மல் டேஸ்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்காதான், ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா. இருந்தாலும் அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து ரூம் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் விசாரித்தேன், கேள்விப்பட்டேன். ஸோ நாங்கள் ஃப்ரைடே நைட் கிளம்புனோம். ஃப்ரைடே நைட் ஒரு 10 மணிக்கு பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்புனோம். அடுத்த நாள் ஒரு 4 மணி 4:30க்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். அதாவது அடிவாரத்தில், மலைக்கு அடிவாரத்தில் ரீச் ஆகிட்டோம். 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ 5:30க்கு திரும்பவும் வேன் எடுத்து மேலே ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 7:30 போல் ஆயிடுச்சு. ஒரு 2 hours ஆயிடுச்சு மேலே போகிறதுக்கு. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் நாங்கள் பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 4 பாய்ஸ் 8 கேர்ள்ஸ் போயிருந்தோம். அவங்களால சுத்தமாக முடியல, படி ஏறி இறங்குறது அவங்களால முடியல. ஸோ இல்லை, நாங்கள் தனியாக போயிருந்தாலுமே நாங்கள் ஒரு 3-4 பிளேஸ் தான் போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்குமே அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நைட் ஒழுங்காக தூங்கலை. அண்ட் மார்னிங்குமே பிரேக்ஃபாஸ்ட்டுமே எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ சுத்தமாக எனர்ஜியும் இல்லை, அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு அந்த தெம்பே இல்லை எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டுகை அம்மன் கோயிலுக்கு தான் போனோம். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபால்ஸுக்கு தான் போகலான்னு நினச்சோம். ஸோ இறங்கின உடனே எப்படி போயிட்டு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிக்கலாம், இந்த ஃபால்ஸ் வேணால் வேறு ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஸோ நாங்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிட்டோம். இங்கே குழி பணியாரம், இட்லி, தோசை, இவ்வளோ தான். சின்ன மெனு தான், ரொம்ப பெரிய மெனுலாம் இல்லை. அண்ட் நான்வெஜ்ஜும் கிடைக்காது, வெஜ்ஜு மட்டும்தான் கிடைக்கும் மலை மேலே. ஒரு சில ஹோட்டல், இப்போ 10ல் ஒரு 2 ஹோட்டலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நான்வெஜ் கிடைக்கும். அதுவும் மார்னிங் கிடைக்காது. மார்னிங் முட்டை தோசை மட்டும்தான் கிடைக்கும். கலக்கி ஆஃப் பாயில் இதெல்லாம் இருக்கும். பட் நான்வெஜ்ஜில் நீங்கள் அந்த சிக்கன், மட்டன், பீஃப் இதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்காது. மதியத்தில் கிடைக்கும். ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், பீஃப் இதெல்லாம் மதியத்தில் கிடைக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டகை அம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் முதல்ல போனோம். போகிற வழி ஃபுல்லாமே ஸ்நாக்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கூலிங் மாலெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ரூட்லாம், இந்த அது பேர் எனக்கு தெரியல, இந்த ரூட்ஸு, அப்புறம் ஒரு சில விதைகள் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே அப்படியே கோயிலுக்கு மேலே போயிட்டோம். அதாவது கீழே இறங்கி திருப்பி கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். நாங்கள் போன நேரம் பார்த்து அப்போது மூடி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு 1/2 an hour அங்கே வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நாங்கள் அது வரைக்கும் சும்மா அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் கயிறுலாம் கட்டினாங்க நிறைய பேர். அதை பார்த்துட்டு நாங்களும் போயிட்டு கயிறுலாம் கட்டிட்டு அங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கோயிலுமே திறந்துட்டாங்க. நாங்கள் போயிட்டு உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. ஸோ லன்ச்சு டைமே முடிஞ்சிருச்சு நாங்கள் வெளியில் வர்றதுக்குள்ளேயே. அண்ட் இதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் முடிச்சுட்டு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அங்கே தான் போனோம். அதுக்கு திருப்பி இங்கேருந்து மேலே வந்தோமா, இதுக்கே டைம் ஆயிடுச்சு. அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அண்ட் இறங்கிறதுக்குள்ளேயே அதுக்கும் டைம் ஆயிடுச்சு. அதனால் உள்ளே போயிட்டு நாங்கள் குளிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு போதும்னு ஆயிடுச்சு. அண்ட் திருப்பி மேலே ஏறும்போது சுத்தமாக டயர்டு. ஏன்னா யாருமே சாப்பிடவும் இல்லை, மார்னிங் சாப்பிட்டது தான். மார்னிங்குமே ஒழுங்காக சாப்பிடலை. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா மார்னிங் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour கழித்து நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெம்பாக இருக்கும். அண்ட் கீழே போயிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா குளிக்கிற அந்த ஒரு ஃபீலே வந்து சூப்பராக இருக்கும். பட் குளித்ததுக்கப்புறம் ஒரு மந்தமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் படி ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அந்த 1 hourக்குள்ளே நீங்கள் மேலே இருக்க சிவன் கோயிலை பார்த்துடலாம். ஃபால்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கெல்லாம் நிற்கும் போது தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிச்சுது. பட் உடம்பு வலிலாம் போயிடுச்சுன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இதை முடிச்சுட்டு நாங்கள் மேலே ஏறி வந்துட்டு லன்ச்சு 4 மணி ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிட்றதுக்கு 4:30 ஆயிடுச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ்க்கு எங்களால் எங்கேயுமே போக முடியல. அங்கேருந்து திருப்பி பாண்டிச்சேரியே வந்துவிட்டோம். நாங்கள் வர்றதுக்கு ஒரு 3 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா லன்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு.